இறப்பும் பிறப்பும் வாழ்க்கை என்ற புத்தகத்தில் யாருக்காக பிறந்தோம், எதற்காக வளர்ந்தோம், எதை அறிந்து இறந்தோம் என எதுவும் புரிவதில்லை. வாழ்க்கை என்ற புத்தகத்தில் அனைத்தும் கற்பனையை கலைந்து போகும். சில காலங்களில் காற்றடிக்கும் திசையில் நகரும் மேகங்களைப் போலத்தான் நமது வாழ்வும் நடக்கிறது. இன்று சூழும் சொந்தங்கள் நாளை நம்மோடு இருக்குமோ என்று தெரியாது. நம்மை சுமையென்று நினைத்துவிட்டால் தானாக கலைந்து போகும் அனைத்து உறவுகளும். பணம் என்ற தேடலில் பாதி வாழ்க்கை தொலைந்து போகிறது. முழுமையான வாழ்வும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் மனமும் தோற்று போகிறது. நிறைவான வாழ்வு, நிலையான இன்பம், உனக்கான சொந்தம் என்று ஏதாவது இருக்கிறதா இங்கே? புதி நிறைந்த வாழ்க்கை இது. எல்லாம் கொஞ்ச காலமே, புரட்டி தள்ளிவிடும் காலம் என்ற கணக்கில். யாருக்காக ஓடுகிறோம், எதை தேடி போகிறோம் என எதுவும் புரியாமலே இயந்திர வாழ்க்கையை கையில் ஏந்தி கொண்டு ஓடுகிறோம். ஆசா பாசங்கள் ஒருபுறம், கனவுகள் மறுபுறம். இதில் ஒன்றை திருப்திப்படுத்த ஓடினால் மற்றொன்று இயங்குகிறது. அதுவா இதுவா என யோசிக்கும் முன் முடிந்தும் போகிறது நமது வாழ்க்கையும். எதையோ தொலைத்து விட்டு தேடுவது போல தேடிக்கொண்டே இருக்கிறோம், நிற்க நேரமின்றி இங்கே. புரிந்துதான் நம் மனம் ஓடுகிறதா, இல்லை புரிந்தும் புரியாமல் தேடுகிறதா? எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அதற்கு கொடுப்பதில்லை நம் மனது. எண்ணற்ற கனவுகள், நிறைவேறாத உறவுகளின் தேவைகள். இதை நிறைவேற்றவே காலங்களும் போதவில்லை நமக்கு. வாழ்க்கை என்ற புத்தகத்தை முழுவதும் புரட்டி படிக்கும் முன்னே நாமும் தொலைந்து போகிறோம் காணல் நீராய் இங்கே.